பெட்ரோல் விலையை வந்து மோடி அரசாங்கம் விலை உயர்த்தி விட்டது, கேளுங்க நண்பர்களே கேளுங்கன்னு கட்சிக்காரன் தூண்டி விடியும். அப்போ சாதாரண கூலி தொழிலாளியாக இருப்பான் தெரியுமா, பாமரன், அவனை ஓடுறனா, டேய் மோடி அரசு என்னடா இப்படி பண்ணுற, நீ ஏமாத்த தானே செய்த, எலெக்ஷனுக்கு முன்னால் நீ விலையை அதிகரிச்சிருந்தா நீ நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் தானே இப்படி பண்ணி அப்படி இப்படின்லாம் கேள்வி. இது வந்து ஜென்யூனான கேள்வி தான், அது பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனைனா, இதே இவனுக்கு சொல்லி கொடுத்தான் தெரியுமா கட்சிக்காரன், பிஜேபிகிட்ட கேள்வி கேளுன்னு, அவன் ஆட்சி பண்ணும்போது என்ன பண்ணுவான், இதே தான் பண்ணுவான். இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எனக்கு என்ன பிரச்சனைனா, இவன் தவற விதைச்சி இந்த மக்கள்கிட்ட கேள்வி எழுப்புன்னு சொல்லிட்டு அப்படியே பல்ட்டி அடித்து நாளை பிஜேபினால இவனுக்கு காரியம் பிஜேபி கூட போயிடுவான். ரோட்டில் போகும்போது இவனுக்கு தான் அடிவலம். சரி நீ எப்படியும் போ, எனக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லை. வருங்கால இளைஞர்கள்கிட்ட நீ இப்படி தவற சொல்லி கொடுத்தேன்னா என்ன ஆகும், தவறான பாதை தானே போகும். ஏன்னா நான் அப்படி தான் போனேன். நான் தமிழ்நாடு எலெக்ஷன் நடந்து விஜய் வந்து வெற்றி பெற மாட்டார், அவர் வந்து வாக்கு சதவீதம் வாங்குவார், ஆனால் சீட்டு கிடைக்காது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. நானும் இதை நம்பி என்ன செய்தேன், அவர் வெற்றி பெற மாட்டார் ஆனால் அதிக வாக்குகள் வாங்குவார்னு நானும் சொன்னேன். ஆனால் தலைகீழாக நடந்து இப்போ எனக்கு சொல்லி தந்தவன் ஒருத்தன் இருப்பான், அவனை பார்த்து தானே நானும் சொன்னேன், அவங்க சொன்ன மாதிரி அவங்க பெரிய ஆட்கள் அவங்க சொன்னால் சரியாக இருக்கான்னு. அவன் எல்லாம் என்ன செய்துட்டான்னா, விஜய்க்கு அந்த திறமை உண்டு, அவர் அப்படி இப்படின்னு அப்படியே பல்ட்டி அடித்து போயிட்டான். இப்போ எனக்கு என்ன தெரியுமா, நான் யார்கிட்டையும் முகத்தை காட்ட முடியாமல் அப்படியே ஒழிச்சிருக்கேன், என்னடா சொல்லியது தெரியாமல் வாயை விட்டுட்டோமோங்கிற மாதிரி. ஆட்சி நல்லா தான் இருக்குது, அதில் நான் எந்த குறையும் சொல்லலை. ஆனால் நம்ம வந்து இப்போ எல்லாரும் பாராட்டும் போது நம்மளும் போய் பாராட்டி நல்ல பேர் எடுக்க தளபதி வாழ்க அப்படின்னு எல்லாம் நமக்கு அது வராது. நமக்கு என்னதோ அப்படி தான். ஆனால் இது என்ன பிரச்சனைனா, நான் இதான் சொன்னேன் தெரியுமா, அவனை நேக்க ஓடிடுவானு. நம்ம தான் வெளியில் தலை காட்ட முடியாமல் இவன்ட்டு பேச முடியாமல் அப்படியே தலை குனிஞ்சு நிற்கணும். இங்கே கேட்டால் கேளுங்க, இல்லைன்னா போய் சாவுங்க. எனக்கு மனசு ஆறதுக்காக நான் 4 வார்த்தை பேசுவேன், அவ்வளோதான். நாட்டை திருத்தியதில் இல்லை, நான் காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன். எப்படி வேணாலும் போனேன், எனக்கு மனசு ஆறுதலுக்கு நான் பேசுவேன். புரியுதா நண்பர்களே?